friends, welcome to our channel Learn Easy Cooking. இப்போ நம்ம சேனலை பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அது என்ன ரெசிபினா ராகி இனிப்பு உருண்டை. இப்போ வாங்க அதை செய்ய தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம். ராகி மாவு 500 கிராம், வெல்லம் ஒரு 400 கிராம், தேங்காய் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 5லேருந்து 6 டீஸ்பூன் நெய், 4லேருந்து 5 டீஸ்பூன் தேன், தேவையான அளவு சுக்கு பொடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி ராகி மாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்க நல்லா மணம் வருங்க. அப்படி நல்லா மணம் வந்த உடனே அந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து நாம் எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை நல்லா தட்டி அதை தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. போட்ட வெல்லம் எல்லாம் கரைஞ்ச உடனே அதுல சுக்கு பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்ப வறுத்த ராகி மாவோட தேங்காய் சேர்த்து நாம ரெடியா வச்சிருக்கிற வெல்லப்பாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும் போதே அந்த மாவை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4லேருந்து 5 ஸ்பூன் தேனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கை பொறுக்கிற அளவு சூட்டில் கையில் கொஞ்சம் நெய் தடவி உருண்டையாக பிடிங்க. தயார் பண்ண மாவெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கோங்க. இதை நாம் 3லேருந்து 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ஜென்ரலாக ராகி மாவு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. அதுலேயும் இதில் நாம் ஸ்வீட் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.